ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்பு உலகம். திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருச்சி மங்களன் மங்கல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான திட்டங்கள் வச்சுருக்காங்க. அது என்னென்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டம், தங்க மகள் சேமிப்பு திட்டம், குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான திட்டங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். திட்ட காலம் 15 மாதங்கள். அதாவது 15 மாதங்கள் தொடர்ந்து இந்த திட்டத்தில் நீங்கள் பணம் செலுத்திட்டு வரணும். திட்ட தொகை மாதம் 1000, 2000, 5000, 10,000 சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் எவ்வளோ வேணாலுமே இந்த திட்டத்தில் நீங்கள் மாதம் மாதம் செலுத்திட்டு வரலாம். இந்த திட்டத்தில் சேர்ற அனைவருக்கும் அவங்க அன்பளிப்பு தராங்க. அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதம் 1000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 500 ரூபா மதிப்புள்ள பரிசு தராங்க. 2000 ரூபா கட்டினீங்கன்னா 1000 ரூபா மதிப்புள்ள பரிசு தராங்க. 5000 ரூபா கட்டினீங்கன்னா 2500 ரூபா மதிப்புள்ள பரிசு தராங்க. 10,000 ரூபா கட்டினீங்கன்னா 5000 ரூபா மதிப்புள்ள பரிசு தராங்க. 1000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 500 ரூபா மதிப்புள்ள பரிசுல ஒரு 3 விதமான பரிசு வச்சிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 2000 ரூபாய்க்கு 1000 ரூபா மதிப்புள்ள பரிசுல ஒரு 3 விதமான பரிசு வச்சிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே அவங்க 3 விதமான பரிசு வச்சிருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒருவேளை அந்த கிஃப்ட் எதுவும் உங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க கிஃப்ட் வவுச்சராக தராங்க. கிஃப்ட் வவுச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு 500 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க. 2000 ரூபாய்க்கு 1000 ரூபா மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் கட்டக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே அவங்க கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க. இந்த கிஃப்ட் வவுச்சர் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மங்களன் மங்கலில் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச பொருள் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்க முடியும். நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட்டை அவங்க கிராமாவே வர வச்சு கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தொகையாக வர வைக்கக்கூடிய திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பலனும் இருக்காது. இந்த மாதிரி திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கிராமம் வர வைக்கக்கூடிய திட்டத்தில் ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு பலன் இருக்கும். 15 மாதங்கள் நீங்கள் முழுமையாக கட்டினதுக்கு அப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அந்த கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் தங்க நகை வாங்கிக்கலாம். திருச்சி மங்களன் மங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நகைகளுக்கு 18%க்குள்ளே தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் இருக்கும். ஆன்டிக் நகாஸ் அந்த மாதிரியான தங்க நகைகளை நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் 20%க்கு மேலே இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா இந்த 18%க்குள்ளே இருக்க நகையை நீங்கள் எடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் தங்க நகை வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த திட்டத்தில் ஜிஎஸ்டி கிடையாது. அதாவது ஜிஎஸ்டி நம்ம கட்ட வேண்டியதில்லை, நிர்வாகமே ஏற்றுப்பாங்க. ஹால்மார்க் சார்ஜ் மட்டும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டோன் வச்ச நகை ஏதாவது வாங்கினீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை நம்ம தான் கட்டணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய நகைகளில் ஸ்டோன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, பீமா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய ஒரு தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன். மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த ஸ்கீமில் இருக்க மாதிரியே இந்த திருச்சி மங்களன் மங்கல்லையும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அட்வான்ஸ் புக்கிங் வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி இந்த அச்சய தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இருக்குது. மாதம் மாதம் நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரே அமௌண்ட்டாகவே நீங்கள் செலுத்திக்கலாம். இப்படி நீங்கள் செலுத்துறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தோட விலை இப்போ நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கிறதுனால நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு கிராம் அவங்க ஆட் பண்ணிக்கிட்டே வருவாங்கல்ல, அந்த கிராம் உங்களுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு கிராம் இருக்கோ அந்த கிராம் உங்களுக்கு புக்கில் வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாதம் கழித்து நீங்கள் போயிட்டு 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் தங்க நகையை வாங்கிக்கலாம். இப்படி வாங்குறதுனால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ மாதம் நீங்கள் 1000 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா 15 மாதத்துக்கு நீங்கள் 15,000 கட்டணும். இந்த 15,000 நீங்கள் போயிட்டு ஒன் டைம் பேமெண்ட்டாகவே கட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். 25/1/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட விலை 7,555 ரூபா இருக்குது. அன்னைக்கு நீங்கள் கட்டக்கூடிய 15,000க்கு பார்த்தீங்கன்னா 1.985 கிராம் உங்கள் புக்கில் வர வச்சு கொடுத்துருவாங்க. 15 மாதம் கழித்து போயிட்டு நீங்கள் 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் தங்க நகை வாங்கிக்கலாம். இதுவே நீங்கள் மாதம் மாதம் கட்டினீங்கன்னா
இந்த கிராமை விடவே உங்களுக்கு கம்மியாக தான் கிராம் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதம் வந்து ஒரு விலை இருக்கும், 15 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து மாதம் மாதம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு கிராம் வந்து கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரி அட்வான்ஸ் புக்கிங் வசதி இருக்கிறதுனால உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து பலன் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மங்களன் மங்கள் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆப் மூலியமாகவே வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நீங்கள் மாதம் மாதம் கட்டக்கூடிய அமௌண்ட்டையுமே வந்து நீங்கள் ஆப் மூலியமாகவே நீங்கள் கட்டிக்கலாம். இந்த ஸ்கீமில் வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.